வர வேலை என்ன அம்பேலா? உன் வாய முதல்ல வாட்டர் சர்வீஸ் பண்ணியா? எனக்கு வேலை கட்டிச்சு. வேண்டாம், படிப்புலன்னு ஜீரோ, எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, சுத்த சோம்பேறி. உனக்குலாம் எவ்வளோ வேலை கொடுத்துட்டு 25 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உதவாக்கிறீங்க வேலை கொடுப்பாங்களாம்ப்பா. அப்படியா? என்ன அப்படியா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தானே வேலை கொடுத்தாங்க. இன்னும் தெரியாத மாதிரி கேட்குற. ஏய் இத்தனை நாளா நீ ஏன் சம்பாதிச்சதான் சோத்துனன்றத மறந்துடாத. அது எப்படிப்பா மறக்க முடியும்? அதான் டெய்லி சொல்லி காட்டிருக்கேன். வண்டி ஆட்டாதியா? அப்ப 2 பேர் தான் கீழே வேணும். ஆமா, எவ்வளவு சம்பளம்? கீழே விழுறதுக்கு எதியா சம்பளம்? கம்பெனில உனக்கு என்னடா சம்பளம்? அதுவாப்பா, மாசம் 20,000 சேலரி, அப்புறம் ஜிபிஎஸ் ஒரு 11% போயிடும், அப்புறம் பிஎஃப் ஒரு 3%. கைக்கு என்னடா வரும்? உன் கைக்கெல்லாம் குஷ்டம்டா வரும். கைக்கு சம்பளம் என்ன வரும்னு கேட்டா? டேக் ஹோம் 14,000பா. ஓ, 14,000? இந்த பார் வாசு, சம்பாதிக்கிற தைரியத்துல வீண் செலவுலாம் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு தேவையான கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போடணும். எல்லாம் வாங்குறதாப்பா வீண் செலவு. வேண்டாம், அதான் அந்த வேலையெல்லாம் சேர்த்துக்கு நீ இருக்கே, அப்ப எதுக்கு இதெல்லாம்? என்ன வேலைக்காரன் நினைச்சியா? சாச்சா, உன்னை போய் வேலைக்காரனா நினைப்பனாப்பா. அப்புறம் மாசமான சம்பளம் கொடுக்கணும், தீபாவளி பொங்கல் எல்லாம் துணி எடுத்து கொடுக்கணும். எதுக்கு இதெல்லாம்? நம்ம அப்பா நினைச்சு 3 வேலை சோறு போட்டு போறேன். நீ ஒன்னும் சோறு பண்ண வேண்டாம். வண்டி ஆட்டாதா, சாவச்சிருவேன். கம்முடுவா. கீர்த்தி மேடம், அப்பா இவங்க கீர்த்தி மேடம். வணக்கமா. நீங்க ஏன் யாரும் சொன்னாதான் வணக்கம் சொல்லுங்களா? இல்ல சொல்ல மாட்டீங்களா? வணக்கம்பா. வணக்கமா. பாத்தீங்களா, பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். வணக்கம்பா. வணக்கம். வணக்கம்பா. ஏதோ இது அதிகாரத்துக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது. அதுக்கு அப்புறம் சாப்பிட்டு இருக்கிற நான்சென்ஸ். வேலை செய்யற நேரத்துல விளையாட்டு இருக்கீங்களா? யாரு இது? நான் வாசுவோட அப்பாவா? வாசுவோட அப்பாவா நீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு உங்களுக்கு புரிய ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஐயோ, உன் டவுட்டை கிளியர் பண்றதுக்கு வாசுவோட அப்பா தானே உயிரோட இல்லையே. வாசுவோட அப்பா நீங்க தானே? இவன் தான் வாசுவோட அப்பா. இதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். உங்க பையன் டெய்லி என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லி டார்ச்சர் பண்றானே, நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா? நான் எப்படிமா உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்ல முடியும்? பையன் தப்பா நினைக்க மாட்டேன். உங்க பையனுக்கு புத்திமதி சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். அவரு எவ்வளவுதான் புத்திமதி சொல்லுவா கீர்த்தி. ஊர் உலகத்துல எவ்வளவு அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த போய் சொன்ன கேட்க மாட்டேன்றானே. கேட்னா கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த பாருமா, என் பையன் உங்க மேல உயிரை வச்சிருக்கமா. ராத்திரி தூங்கும் போது கூட கீர்த்தி உலகிட்டே இருக்கான். ஏப்பா, அவன் கீர்த்தி தெளிவாதான் சொல்றான். வளர்றாங்க. வளர்றதுன்னா எப்படி தெரியுமா? கீர்த்திய பூர்த்தி, தார்த்தி, ஆர்த்தினா தான் வளர்றது. ஏன் சொல்ற மூர்த்தி? நீ ஏன் லூசு மாதிரி உழைச்சு இருக்க? முதல்ல இவர் ஆபீஸ் விட்டு வெளில கூட்டு போ. ஒரு நிமிஷமா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. என் பையன் உனக்காக மனசுல கோயில் கட்டி வச்சிருக்கிறாமா. இவர் பையன் கோயில் கட்டி வச்சுக்கிறான். இவர் வாசல்ல செருப்பு டோக்கன் போட்டுக்கிறான். ஏப்பா, சொல்ல வந்து தெளிவா சொல்ல வேண்டியதானே. என் பையன் உன்னை லவ் பண்றான், நீ அவனை லவ் பண்றியா இல்லையா கேட்க வேண்டியதானே. கீர்த்தி, வாசு உன்னை லவ் பண்றான், என்ன சொல்றேன்? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஏன் மனசுல ஒண்ணும் இல்ல. மனசுல ஒண்ணு இல்லாட்டி பரவாயில்ல. மணி பஸ்ல ஒரு 10 ரூபாய் வச்சுட்டா கூட போட்டல டீ குடிச்சு தாக்கு போட்டு போயிடுவாரு. இந்த பாருமா, என் பையன் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றமா. நீயும் லவ் பண்ணுமா. உனக்கு வெக்கமா இல்ல? நான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட வந்து லவ் பண்ணுமான்ற நீ அவனை லவ் பண்றியா? உனக்காக பேசிட்டு இருக்க. இந்த பாருமா, சொல்லாம பேசியா? அப்பா பையனை ஆபீஸ்ல வந்து கஷ்டப்படுத்துறீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. என்ன நடமா விதியாச்சு? என்ன மன்னிச்சிருமா? சரியா அடியில ஃபீல் பண்றியா? டேய், அப்பனுக்கு ஒரு நாளைக்கு 3 அடி தான் பார்த்தா, 2 அடி இங்கேயா வாங்கிட்டான். இன்னும் ஒரு அடி போற வயல புஷ்டு போதல கண்டிப்பா வாங்க. டேய், பல்லு மிட்டாய் எங்கேயே வாங்க. வாடா போலாம். டேய் வாடா.